ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது புதுசா வரக்கூடியவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது நீலகண்டன் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2008 இருந்து 2009 தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படி இந்த சம்பவம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். கோயம்புத்தூரை சேர்ந்த அதாவது அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய நீலகண்டன். நீலகண்டனுடைய லைஃப்ல தாங்க இந்த அமானுஷ்ய புயலே வீசி இருக்குது. என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். நீலகண்டனுடைய ஒய்ஃபுடைய பெயர் சொர்ணலதா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அதாவது ரமணன் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அந்த நண்பருடைய பெயர். இவங்க பிசினஸ் உலகத்துல கொஞ்சம் பெரிய ஆளா கொடிகட்டி பறந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு காலகட்ட சமயத்துல. அதாவது 2000 இருந்து 2008-9 காலகட்டம் வரைக்கும் ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய மகள், அதாவது லாவண்யா அப்படின்னு அவங்க பேர் சொல்லப்படுது. நீலகண்டன் மற்றும் சொர்ணலதா அப்படிங்கிற 2 பேருடைய மகள் தாங்க லாவண்யா அப்படிங்கிற அவங்களுடைய மகள்ங்க. அவங்க சென்னையில படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பக்கத்திலேயே செட்டில் ஆயிடுறாங்க. அதாவது என்னன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஊர் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க அந்த பெண்ணுடைய கணவருடைய வீடு இருக்குது. அங்கேயே அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நீலகண்டன் மற்றும் சொர்ணலதா இந்த மாதிரி பிசினஸ் நிறைய நடத்திட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கூடுதல் நேரம் வெளியிலே தாங்க தங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய பிசினஸ் அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வெளியூர்ல போய் பார்த்துட்டு வர்றது, நிறைய கம்பெனிகளை பிடிக்கிறது, அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறதுனால இவங்க கூடுதல் வீட்டுல தங்க மாட்டாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குங்க. ஒரு காலகட்ட சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகண்டன் அவருடைய மகள் அதாவது லாவண்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 9 மாத நிறை கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுல கொண்டு விட்டு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைங்க. ஏன்னா இவங்க பிசினஸ் சொல்லிட்டு ஊர் ஊரா போயிட்டு இருக்காங்க. அதனால கூடுதல் இவங்க வீட்டுல இருக்கிறது கிடையாது. இவங்க ஒற்றைக்கு ஒரு மகள் தான் இருந்தாலும் இவங்க வீட்டுல வச்சு பார்க்க முடியாத ஒரு கண்டிஷன். அதனால கணவருடைய வீட்டிலே தாங்க இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரசவ காரியங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட மகளுக்கு ஒரு 15 நாள்ல பிரசவம் இருக்குது அப்படிங்கறத மாதிரி அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு, சரிமா பிரசவ டைம்ல நாங்க அங்கதான் இருப்போம், 2 நாளைக்கு முன்னாலே வந்துருவோம் அப்படிங்கறது மாதிரி நம்மளுடைய நீலகண்டனும் சரி சொர்ணலதாவும் சரி 2 பேரும் சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டுல மாமனார் மாமியார், அதுக்கு பிறகு அவங்களுடைய மைத்துனர்கள்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பங்க. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவர் தாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மீட்டிங்காக இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சென்னை போயிருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு ஒரு அழைப்பு வருதுங்க. என்ன அப்படின்னா, அவங்க பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்க மகள் நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தாங்க. என்ன அப்படின்னா, தனியார் மருத்துவமனையில தான் சேர்த்திருக்கிறோம், நீங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படிங்கறது மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு, அதாவது நீலகண்டன் மற்றும் சொர்ணலதாவுக்கு அழைப்பு எடுக்கப்படுதுங்க. 2 பேருமே கிளம்பி நாங்க அங்க வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சம்பவம் அவங்களுக்கு கேள்விப்படும் போது ஒரு மத்தியான நேரம் தாங்க கேள்விப்படுறாங்க. அங்க இருந்து கிளம்பவும் செய்திடுறாங்க. அவங்களுக்கு சொந்த கார் இருக்குது. சொந்த கார்ல தாங்க டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கும் சேர்ந்துடுறாங்க. அதாவது நீலகண்டன் மற்றும் சொர்ணலதாவுடைய வீட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. வந்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிருது. அப்படி ஸ்டார்டே ஆகல, ஒரு மாதிரி மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலைங்க. நேரம் கிட்டத்தட்ட ஒரு 11-11:30 மணிக்கு மேல ஆகுதுங்க. இவருடைய நெருங்கிய நண்பரான ரமணனுக்கு உடனே கால் பண்றாரு. அவர் கார் டாக்ஸி டிரைவரா இருந்துட்டு இருக்கிறாரு. அவரை உடனே கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அவரும் என்ன பண்றாருன்னா, சரிப்பா நான் என்ன வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு சேர்ந்துடுறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவர் இவங்க 2 பேரையும் ஏத்திக்கிட்டு இங்க இருந்து, அதாவது அவங்க வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் போகணும். அப்படி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த ரோடு அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய ரோடு வந்து ஆளரவமற்ற ஒரு ரோடா தாங்க இருந்திருக்குது. அதாவது இந்த 2008-9 காலகட்டத்தில் என்னன்னா ரோடு புதுசா போட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி தாங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த டைம்ல அந்த ரோடு புதிய ரோடு தான், ஆனா கூடுதல் வண்டிகள் போறது வாங்குறதுலாம் கிடையாதுங்க. ஏன்னா அது ஒரு மெயின் ரோடு கிடையாது. அதனால அந்த ரோட்ல இவங்க பயணிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு காடு அமைப்பு இருக்குங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த காடு மாதிரி தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா சுத்தியுமே இந்த கருவேல மரங்கள் நிறைஞ்சு போயிருக்குங்க. இவங்களும் அந்த ரோட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த ரோடை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் மோசமான இடம், அதுல ரொம்ப கவனமா வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாலே அங்க ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இவங்க அந்த ரோடு புதுசா இருக்குது, டியூப் லைட்லாம் போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீலகண்டன் மற்றும் ரமணன் இவங்க வண்டியில வந்துட்டு இருக்காங்க. பின்னால வந்து நம்மளுடைய சொர்ணலதா உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு வண்டி வந்துகிட்டே இருக்குங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா அவங்க எதிர்பார்த்த அந்த இடத்துல, அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல திடீர்னு வண்டி வந்து கொஞ்சம் மக்கர் அடிக்க ஆரம்பிக்குது. அதாவது அவருடைய ரமணனுடைய வண்டியை வந்து கொஞ்சம் மக்கர் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. அந்த நேரத்துக்கு ஒரு கர்ப்பிணியாட்டு ஒரு பெண் வந்து அந்த இடத்துல கையை நீட்டுறாங்க. அப்படி கையை நீட்டிக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 9 மாத கர்ப்பிணியை மாதிரி தெரியுதுங்க. இந்த நடுராத்திரியில் இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் ஒரு ஆட்டோ நிற்கிறத கையை நீட்டி காட்டி கொடுக்குறாங்க. நான் இப்படி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வந்தேன், என்னால் முடியலை, அந்த ஆட்டோ வந்து இப்படி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என்னை தயவு செய்து அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலுடைய நேமும் இவங்க போகக்கூடிய ஹாஸ்பிட்டலுடைய நேமும் ஒரே நேமாக தாங்க இருக்குது. சரிம்மா நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல சொர்ணலதா தாங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணை வந்து பேக் சைடில் ஏற்றிக்கிட்டுறாங்க. அங்கேருந்து வண்டி வேகமாட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி பாயுதுங்க. இவங்க போய் சேர்ற நேரம் அது வரைக்கும் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வண்டியை விட்டுக்கிட்டு இவங்க 3 பேரும் இறங்கிடுறாங்க. இறங்கி இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேகமாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பெண்ணும் இறங்கிடுறாங்க. ஆனால் இந்த பெண் அங்கேருந்து எங்கே போனாங்கிறத வந்து இவங்க கவனிக்கவே இல்லை, அப்படி விட்டுடுறாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக தன்னுடைய லாவண்யாவை போய் பார்க்குறாங்க. அப்படி லாவண்யா பார்க்கும்போது அவங்க இருக்கக்கூடிய குடும்பக்காரங்க, அதாவது அவங்க மாமியார் வீட்டை சேர்ந்த எல்லா நபர்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா லாவண்யா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இறந்து போயிருக்கிறாங்க. இந்த பிரசவத்துல தான் அது நடந்திருக்குது, நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுதுன்னே தெரியல, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு ரிப்போர்ட் கிடைக்குதுங்க. இதை கேட்டு அங்கிருந்து அலற ஆரம்பிக்கிறாங்க. லாவண்யாவுடைய அப்பா மற்றும் அவங்க அம்மாங்க, அதாவது நம்மளுடைய நீலகண்டன் மற்றும் சொர்ணலதா இவங்கெல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய ரமணன் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கி கார்ல கொண்டு ஃப்ரெண்ட்ல அப்படி நிப்பாட்டிக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் தான் போயிருக்கிறாரு. அவருக்கு 3 மணிக்கு மேல, அதாவது விடிய காலையில 3 மணிக்கு மேல வந்து ஒரு இடத்துக்கு வண்டியை கொண்டு போகணுங்க. அங்கிருந்து ஒரு 8 மணிக்கு முன்னால ஒரு ஆளை கொண்டு வேற ஒரு இடத்துல விட போகணும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னாக்கி நீலகண்டன் மற்றும் நம்மளுடைய சொர்ணலதா போகும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஓட்டம் இருக்குது, நான் இப்பவுமே போய் தூங்கினாதான் எனக்கு அந்த டைம்ல போய் அவங்களை எடுத்து பிக்கப் பண்ண முடியும், அங்கிருந்து கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு விட முடியும், நான் காலையில ஒரு 6:30 மணிக்கு முன்னால நான் இங்க வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்க இருந்து நம்மளுடைய ரமணன் கிளம்பிடுறாருங்க. ஆனா ரமணன் போயிடுறாரு. இங்க இந்த சம்பவம் நடந்து முடியுது. என்ன அப்படின்னா லாவண்யா இறந்துட்டாங்க. அவங்க வயிற்றுல இருந்த கருவும் இறந்துதாங்க பிறந்திருக்குது. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா லாவண்யாவுடைய இந்த இறுதி சடங்கெல்லாம் நடத்தி முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க பாடியை. ஆனா ஒரு விஷயம் நடக்குது. இதை வந்து அவங்க அப்பா, அதாவது நீலகண்டன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த நபர் ரமணன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து காலையில வந்து நான் உங்களை பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் வரவே இல்லை. லாவண்யா இறந்ததற்கும் இந்த நபர் வரவே இல்லைங்க. இவ என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த துக்க வீடு நடந்துகிட்டே இருக்கும்போது கூட ரமணன் வந்து எட்டி பார்க்கவே இல்லைங்க. இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இது ஏன் ரமணன் வரல, நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, இவன் ஏன் வராம இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு சரி நம்ம புறவை போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு மேல அப்படியே ஓடி போயிருக்குங்க. அந்த பொண்ணுக்கு வந்து, அதாவது 16வது நாள் வந்து காரியம்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடிச்சுக்கிட்டு இவங்க வந்து சாதாரணமா அவங்க ரொட்டேஷனான வாழ்க்கைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்புறாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய நீலகண்டன் மற்றும் சொர்ணலதா, இவங்க 2 பேருமே அந்த ரொட்டேஷன் வாழ்க்கை. ஏன்னா இவங்களை நம்பி நிறைய குடும்பங்கள் இருந்துட்டு இருக்குது, இவங்க பிசினஸை நம்பி. அதனால நமக்கு வேலை செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் கட்டாயமும் இவங்களுக்கு ஏற்படுது. இதனால கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலங்கள் வந்து இவங்க அந்த பிசினஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயங்களை விட்டே வெளியே வந்துடுறாங்க. அந்த நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மாதம் கழிந்த உடனே லாவண்யாவுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து அடுத்தது பொண்ணே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வீட்டுல என்ன அப்படின்னா அவங்க கீழே வந்து 4-5 தம்பிகள்லாம் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணா இருக்கிற மூத்தவன் வந்து இந்த மாதிரி இருந்தா கீழே இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த சூட்டோட சூடாக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பாக்குறாங்க. அப்படி கல்யாணம் பாக்குறது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வரதட்சணையாட்டு நிறைய பணம், சொத்து, காரு அப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த லாவண்யாவுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி
பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த நபர், அதாவது நீலகண்டனுடைய மருமகன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சொத்து, நகை, பணம் இது எல்லாத்தையுமே கொண்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பொருளும் வேண்டாம், அவளே இல்லைன்னு ஆயிடுச்சு, அவளுடைய பொருள் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க சம்பாதிக்கக்கூடிய சொத்துல இருந்து இவங்க இப்ப இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வீடு வரைக்கும் லாவண்யாவுடைய பேர்ல தாங்க இருக்குது. அதனால அவங்களும் ஒண்ணுமே பெருசா எடுத்துக்கிடல. என்ன அப்படின்னா, கொண்டு கொடுத்துக்கிட்டு நாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரிப்பா, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், நீ நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய நீலகண்டன் மற்றும் சொர்ணலதா வந்து இந்த மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு எந்த வருத்தம் இல்லைங்க, ஏன்னா அவங்களால எந்த பிரச்சனையும் நடக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது ஒரு இயற்கை மரணம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அவங்க பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரமணன் அப்படிங்கிற நபர் வந்து இவங்க கிட்ட கான்டாக்டே பண்ணலைங்க. இவங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது. என்னன்னா, இவங்க பிசினஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு நாளைக்கு 2 நேரமாவது கால் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த பிரச்சனைக்கு பிறகு இவர் கால் பண்ணவே இல்லை, என்ன ஆச்சுது இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட விஷயத்த சொல்றாரு. சரிம்மா, நம்ம வந்து இன்னைக்கு ஊருக்கு போறோம், இன்னைக்கு போகும்போது ரமணனை போய் பார்த்துடணும், அவங்க வீட்டுல கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், ஏன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. வாமா நம்ம போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கறது மாதிரி நம்மளுடைய நீலகண்டன் சொல்றாருங்க. இதை கேட்டோடனே சரிப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீலகண்டனுடைய மனைவி இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க சென்னையில தான் இருந்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூருக்கும் வந்து நிலாப்பூருக்கும் வந்துடுறாங்க. வந்துகிட்டு நீலகண்டனுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க அந்த நபருடைய வீடு இருக்குது, அதாவது ரமணனுடைய வீடு இருக்குது. சரி, நம்ம அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் கிளம்பி அங்க போயிடுறாங்க. அங்க போகும்போது தாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, ரமணன் அப்படிங்கிற அந்த நபருக்கு வந்து கை கால்லாம் ஸ்ட்ரோக் வந்து அவரு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது தெரியுதுங்க. ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சொல்லி அப்படி கொண்டுட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. எதனால இவனுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கறத வந்து அவங்களால தெரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க போய் பார்க்குறாங்க. ரமணனை பார்க்கும்போது ரமணன் வந்து ஒரு சம்பவத்தை வந்து அவங்க மனைவி கிட்ட, அதாவது ரமணனுடைய மனைவி கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாருங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. என்ன அப்படின்னா, நீலகண்டன் மற்றும் சொர்ணலதாவை கொண்டு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுட்டு அவர் ரிட்டர்ன் கிளம்பினார் இல்லையா, 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் இல்லையா. அப்படி போகும்போது அந்த கர்ப்பிணி பெண் வந்து ஆல்ரெடி அந்த காரை விட்டு இறங்கி போயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இறங்கின உடனே அவங்க போயிட்டாங்க. அவங்கள பத்தி இவங்க எதுவுமே தெரிஞ்சுக்கிடல. ஆனா வேகமா இவர் அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது கரெக்டா அதே இடத்துல அந்த பெண், அதாவது அந்த கர்ப்பிணியான அந்த பெண் வந்து மறுபடியும் கையை நீட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இவர் அரண்டுறாரு. இப்பந்தானே இந்த பொண்ணை நான் கொண்டு விட்டுட்டு வந்தேன், இந்த பெண் எப்படி இந்த இடத்துல எப்படி இவ்வளவு சீக்கிரம் நமக்கு முன்னால வந்து நிக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இறங்குறாருங்க. வண்டியை விட்டு இறங்கி, என்னம்மா ஒன்ன இப்பந்தானமா நான் கொண்டு விட்டுட்டு வந்தேன், அதாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுட்டு வந்தேன், நீ எப்படிமா இங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, நான் செக்கப்பை முடிச்சுக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டேன், ஆட்டோல தான் மறுபடியும் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஆட்டோ வந்து அந்த இடத்துல ஒரு ஆட்டோ நிக்குது இல்லையா, ஆல்ரெடி அந்த ஆட்டோவை தான் அங்க காட்டினாங்க ஃபர்ஸ்ட் போகும்போது. ஆனா ரிட்டர்ன் வந்ததும் அதே ஆட்டோல தான் வந்தேன், அந்த டிரைவர் அங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்தா, மறுபடியும் இந்த இடத்துல வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்றாங்க. சரிம்மா, உனக்கு எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுல இருந்து ஒரு 2 ஊர் தள்ளி தான் என்னுடைய ஊர் இருக்குது, அங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு டவுட் வருதுங்க. யாருக்கு அப்படின்னா, ரமணனுக்கு. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணை இந்த நைட்ல தன்னந்தனியா எந்த குடும்பத்துல இருக்கவே அனுப்புவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து வண்டியில ஏறமா அவனை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குங்க. என்னம்மா ஆச்சு, உங்க வீட்டுல யாரும் இல்லையா, நீ எப்படி இந்த ஒத்தைக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு எல்லாம் வர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நாங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ண ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு, என்ன பாத்துக்கிடுறதுக்கு இங்க யாரும் இல்ல, அதனால நான் தான் எல்லாமே பாத்துக்கிட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து அப்படியே எடுத்து சொல்றாங்க விஷயத்தையும். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இவருக்கு மறுபடியும் மனசுக்குள்ள ஒரு டவுட்டுங்க. நம்ம போயிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டோம், இந்த பெண் அதுக்குள்ளாடி எப்படி செக்அப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து, அதுவும் அந்த ஆட்டோக்காரன் மறுபடி வந்து கூட்டிட்டு வந்து இதே இடத்துல எப்படி விட்டுக்கிட்டு இவனால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது, அந்த ஆட்டோ டிரைவர் எங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட இவர் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கு அந்த பெண் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பதிலாட்டு சொல்ல ஆரம்பிக்குதுங்க. இருந்தாலும் எல்லாம் நம்புற மாதிரியும் இருக்குது, நம்ப முடியாத மாதிரியும் இருக்குது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வண்டியை ஓட்டிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த பெண் சொன்ன 2வது திருப்பு, அதாவது 2வது ஊர் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த பொண்ணு சொல்லுது. அந்த மெயின் ரோட்ல இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ரூட்டு கட் ஆகுதுங்க. அது ஒரு மண் ரோடு மாதிரி தாங்க இருக்குது. அந்த ரோட்ல நம்மளுடைய ரமணனுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாம போயிருதுங்க. என்ன அப்படின்னா, வண்டி ஓட்டக்கூடிய கண்ட்ரோல் ரமணனுக்கிட்டே இல்ல. அப்படி ரமணன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வண்டியை வந்து ஸ்ட்ரைட்டா பிடிக்கிறாரு. வண்டி லெப்ட் சைட்ல அப்படியே திரும்புதுங்க. இவருடைய கார் வந்து லெப்ட் சைட்ல திரும்பி அந்த மண் ரோட்டுக்குள்ள போகுது.
அந்த நேரத்துக்கு அந்த பெண் வந்து எதுவுமே பேசலைங்க. ஒரு மாதிரி அரண்டு போய் இருந்த மாதிரி இருக்கிறாங்க. இவர் பார்த்துக்கிட்டு வண்டி எனக்கு கண்ட்ரோல்லே இல்லமான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வண்டி என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே புரியல. நீ யாருமான்னு கேட்கவும் செய்யறாங்க. ஆனா வண்டி நிக்கவே இல்லைங்க. வண்டி அப்படியே போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள போயிடுறாங்க. ஃபுல்லாவே அடர்ந்த காடுகள் தாங்க. அந்த இடம் வந்து ஃபுல்லாவே அந்த கருவேல காடுகள் நிறைஞ்சு போயிருக்குது. அதுக்கு உள்ள வண்டி போயிட்டே இருக்குது. இவரால் எதுவுமே பண்ண முடியல. ரமணனுடைய கை கால்களை வந்து அசைக்க கூட முடியல. அப்படி ஸ்தம்பிச்சு போய் இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அந்த ஏரியாக்குள்ள போய் அந்த ஹெட்லைட்டோட தான் அப்படியே வண்டி வெளிச்சத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பெண் அந்த காரை விட்டு டோரை திறந்து கீழே இறங்குறாங்க. இறங்கி அப்படியே ஃப்ரெண்ட்ல வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல தாங்க அந்த பெண்ணுடைய உண்மையான உருவத்தை வந்து நம்மளுடைய ரமணன் பார்க்கிறாரு. அரண்டு போறாருங்க. என்ன அப்படின்னா ரத்த வெள்ளத்துல இருக்குதுங்க அந்த முகம் எல்லாமே. என்ன யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தாங்க கேட்டிருக்குது. ஆனா ரமணனால அந்த இடத்துல பேசவோ வாங்கவோ முடியலைங்க. ரமணன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு அம்மன் பக்தருங்க. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க ஊர்ல வந்து ஈசானி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனை வந்து பயங்கரமா மனசுக்குள்ள தியானிக்கிறாருங்க. என்ன அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருது, நம்ம ஏதோ ஒரு அமானுஷத்துக்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை ஏதோ பண்ண போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மனை அப்படியே மனசார நினைக்கிறாரு. அப்படி நினைச்ச அடுத்த செகண்ட் பயங்கர வேகத்துல, அதாவது கிட்டத்தட்ட ஒரே செகண்டுக்குள்ளாடி மின்னல் வேகத்துல அந்த உருவம், அதாவது அந்த பெண்ணுடைய அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய அந்த உருவம் வந்து அங்க இருந்து சர்ன்னு போயிருதுங்க. அது ஒரு வேகத்துல போயிருக்குது. இந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல அவர் அப்படி துல்லியமா பார்த்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கை கால்லாம் இவருக்கு சரியாயிருதுங்க. அங்க இருந்து வண்டியை எடுக்கிறாரு. நேர வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவருக்கு நல்ல பயம். அதாவது என்ன அப்படின்னா அவருடைய கை காலெல்லாம் அதுக்கு பிறகும் அசைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. கொஞ்ச நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்தாங்க வெளியே எடுத்துட்டு வந்திருக்காங்க காருக்குள்ள இருந்து. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இந்த விஷயத்த வந்து மனைவி கிட்ட அப்படியே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சுமா, நான் வந்து பயந்துட்டேன் அப்படிங்கலாம் சொல்லிக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அவங்க குளிப்பாட்டவும் செய்யறாங்க. இருந்தாலும் அவருடைய உடம்பு கொஞ்ச நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் வந்து அவரால் வந்து எதுவுமே செய்ய முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. முடியவே இல்லை. அவரால் எந்திரிச்சு நடக்கவோ வாங்கவோ முடியல. கடைசி நேரத்துல படுத்த படுக்கை மாதிரி ஆயிடுறாருங்க. ஆனா என்ன அப்படின்னா இவரு அவங்களுக்கு நீலகண்டனுடைய குடும்பத்துக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா நீலகண்டனுக்கு அந்த கால் அட்டனே ஆகலைங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எல்லாமே செக்அப் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இவங்களுக்கு நடக்கலைங்க. இதை எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரி, என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீலகண்டன் வந்து இந்த விஷயத்தை அறிஞ்ச உடனே இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல காசு பணம் இருக்குதுங்க. அதனால அவங்க எல்லாமே பார்க்கறாங்க. பார்த்த பிறகு கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் தான் ரமணன் வந்து உயிரோட இருந்திருக்கிறாரு. அப்படியே அவர் மரணிச்சிடுறாருங்க. அவர் இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வருட காலம், அதாவது நம்மளுடைய நீலகண்டன் மற்றும் சொர்ணலதா இவங்க 2 பேரும் அதே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா 1 வருட காலம் வந்து இவங்க அந்த வீட்டிலே இல்லைங்க. அதாவது இவங்களுடைய பிசினஸ் அந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுதுங்க. என்ன அப்படின்னா அந்த பிசினஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வர்றாங்க. அதுக்கான சில ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து வேலைகளுக்கும் செட் பண்றாங்க. அப்படி செட் பண்ணி விட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 மாத காலம் வந்து நம்ம ரெஸ்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா சொர்ணலதாவுடைய ஹஸ்பண்ட் நீலகண்டன் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு இந்த ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதனால அவரு பிசினஸ் அது இதுன்னு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நாள் நள்ளிரவுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும். இவங்க வீடு வந்து ரொம்ப பெரிய வீடுங்க. பக்கத்துல எல்லாம் வந்து வீடுகள்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இவங்க இருக்கக்கூடிய அந்த இடம், அதாவது அந்த ஏரியா வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள் இருக்கக்கூடிய இடம் தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் வீடு போட்டிருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தாங்க இவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் இருந்திருக்குது. நள்ளிரவு நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒத்தைக்கு தாங்க இருந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய வீடுங்க. கீழே மேலேயும் கிட்டத்தட்ட 6 ரூம்கள் இருக்குது. அது மட்டும் இல்ல, பெரிய ஹாலு, பெரிய கிச்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீடு வந்து ஒரு பிரம்மாண்டமான வீடா தாங்க அவங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்களுடைய மகளுடைய ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூம் வந்து எப்பவுமே லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 1 மாத காலங்கள் தான் ஆயிருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இந்த பிசினஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து இந்த 1 மாத காலம் தான் ஆயிருக்குது. இந்த 1 மாத காலத்துல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அந்த வீட்டை வந்த அன்னைக்கு கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. ஆளெல்லாம் கொண்டு வந்து கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்க மகளுடைய ரூமையும் கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அந்த நைட்டு 2 மணி அளவுல பயங்கரமான ஒரு அழுகை குரல் வந்து அந்த பெண்ணுடைய ரூம்ல இருந்து அப்படியே கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னோட அழுகை குரல் பயங்கரமா கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொர்ணலதா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒத்தைக்கு தாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வேலைக்கு ஆட்களை கூட வைக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா காலையில வருவாங்க, சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குது.
சரி என்னதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சொர்ணலதா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி அந்த பெட்ரூமை வந்து அப்படி போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலில் லைட் இருக்குது, எல்லா இடத்துலையும் லைட் இருக்குது. ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் இருக்கக்கூடிய லைட் வந்து ஒர்க்கே ஆகலைங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி எமர்ஜென்சி வீட்டில் இருக்குங்க, அந்த எமர்ஜென்சியை எடுத்துட்டு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எமர்ஜென்சியை எடுத்துட்டு வர்றாங்க. எமர்ஜென்சியை எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள வர்றாங்க. அப்படி உள்ள வரும்போது மொத்தமா கரும் வலைகள் பிடிச்சு போயிருக்குங்க. அதாவது அவங்க கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாசத்துல அந்த மாதிரி வலை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் ஆனாதான் அந்த மாதிரியான ஒரு வலை அமையும். ஆனா இந்த இடத்துல பயங்கரமா வலை பிடிச்சு போய் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க உள்ள பாக்குறாங்க. நம்ம இந்த ரூமை தான் கிளீன் பண்ணாமே, எப்படி இவ்வளவு வலை வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளாடி அந்த பெண்ணுடைய அழுகை குரல் கேட்குதுங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய அழுகை குரல் தான் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. இது என்னடா பெண்ணுடைய அழுகை குரல் பயங்கரமா கேட்குது. அதாவது ஒரு சத்தம் கூடிக்கிட்டே வருதுங்க. அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண நேரத்துல இருந்தே பயங்கரமாட்டு அந்த சத்தம் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றே தெரியல. இருந்தாலும் அவங்க ஒத்தைக்கில இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமான பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். இதனால அந்த எமர்ஜென்சி லைட்டை வந்து ஆன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த மேசைக்கு மேல வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு உள்ளாடி அப்படியே தேடி பார்க்கறாங்க, யாராவது இருக்கிறாங்களா, அழுகை குரல் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரைட் சைடுல அப்படி போகும்போது ரைட் சைடுல தாங்க பாத்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் உடைய அட்டாச் பாத்ரூமுங்க. அந்த பாத்ரூமுக்கு உள்ள இருந்தாங்க அடுத்த சத்தமே கேட்க ஆரம்பிக்குது. இவங்களும் மறுபடியும் வந்து அந்த எமர்ஜென்சி லைட்டை கையில எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்லமா அந்த இடத்துக்கு உள்ளாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ள போகும்போது தாங்க இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகள், அதுக்கு பிறகு இன்னி ஒரு பெண். அந்த பெண் அவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, அவங்க கூட கார்ல டிராவல் பண்ண அதே பெண் தாங்க. 2 பேரும் நிறைமாத கர்ப்பிணியாட்டு அந்த பாத்ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மூளை பகுதின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த 2 பக்கம் கார்னர் இருக்கும் இல்லையா, அதுல ஆளுக்கு ஒரு கார்னர்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க பார்த்த உடனே, அதாவது தன்னுடைய மகளை பார்த்த உடனே மகளேன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு ரொம்ப வேகமா கிட்ட போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல அங்க பக்கத்துல இருந்த அந்த பெண்ணுடைய உருவம் வந்து டக்குன்னு, அதாவது ஒரு எதிர்பார்க்காத நேரத்துல இவங்க அம்மாவை அங்கிருந்து வெளியே தள்ளி விட்டுருதுங்க. அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகத்துல அப்படி ரிவல்ஸ் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருது. அந்த இடத்துல மயக்கமும் அடைஞ்சிடுறாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் காலையில வேலைக்கு வருவாங்க இல்லையா, அவங்க வந்து கதவு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கதவை ஓபன் பண்ணல. ஏன்னா அவங்க மயக்கத்திலே இருக்கிறாங்க. அவங்க மயக்கத்துல இருந்து தெளியவே இல்லை. அதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி கதவு பூட்டியே இருக்குது, கதவு திறக்கல, நாங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா தட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அது மட்டும் இல்ல, நீலகண்டனுக்கும் கால் பண்றாங்க. அவர் சென்னையில இருக்கிறாரு. அவரு உடல் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி சொல்லி உடனே பார்க்க சொல்றாங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்துதாங்க அந்த கதவை உடைச்சி திறந்து உள்ள போய் பார்க்கும்போது இந்த நிலைமையில மயங்கி கிடக்குறாங்க. அதுக்கு பிறகு தண்ணீர் எல்லாம் தொளிக்கப்பட்டு அந்த இடத்துல சொர்ணலதாவை மீட்டு வெளியெடுக்கிறாங்க. ஆனா ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முந்தின நாள் நைட் அவங்களுக்கு நடக்கும்போது அந்த ரூம் ஃபுல்லாவே வலை பிடிச்சு போயிருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வளையம் பிடிச்சு போயிருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எந்த சம்பவம் இல்லைங்க. இந்த இப்போ பார்க்கும்போது அந்த ரூம் வந்து அப்படி நீட்டா இருக்குங்க. அதாவது கிளீன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இவங்க எதனால விழுந்தாங்க அப்படிங்கறத வந்து வெளியவே சொல்லலைங்க. சொர்ணலதா வெளியே சொல்லல. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலும் போயிடுறாங்க. சின்ன அதாவது தலையில ஒரு சின்ன அடிபட்டு இருக்குங்க. அந்த அடிக்கெல்லாம் மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நீலகண்டனுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீலகண்டனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை அப்படியே சொல்றாங்க. அதாவது முந்தின நாள் நைட்டு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, நீ தனியா இருந்த பாத்தியா, அதனால உனக்கு அந்த மாதிரிலாம் தோணி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் நீலகண்டனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி, ஒருவேளை நமக்கு அப்படிதான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான நம்பகத்தன்மையை நம்மளுடைய சொர்ணலதாவுடைய மனசுக்குள்ளாடியும் பதிஞ்சிருதுங்க. சரி, அப்போ நம்ம அப்படிதான் நினைச்சிருப்போம், அப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல வேலைக்கு வருவாங்க இல்லையா, லேடிஸ் எல்லாம் வருவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டு வேலைக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க லேடிஸ். அதுல வந்து 2 பேரை என் கூட இன்னைக்கு தங்குங்க, அதாவது ஹஸ்பண்ட் வர்றது வரைக்கும் நீங்க தங்குங்க, அதுக்கப்புறம் நீங்க தங்க வேண்டிய அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொர்ணலதாவும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு நிற்கக்கூடிய பெண்கள் வந்து நாங்க தங்கிக்கிடுறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஆகுதுங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு இவங்க சாதாரணமா எப்பவும் படுக்கிறது மாதிரியான அந்த பெட்ரூமுக்குள்ள படுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா மறுபடியும் அந்த அழுகுரல் சத்தம் லாவண்யாவுடைய அந்த ரூமுக்குள்ள இருந்து கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே பக்கத்துல, அதாவது இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க இல்லையா 2 பெண்கள், அந்த பெண்கள்லாம் முழிச்சு அலறி கத்திக்கிட்டு எந்திரிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது. ஆல்ரெடி இந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே இவங்க வெளியே சொல்லல. இருந்தாலும் அந்த ரூமுக்குள்ள இருந்து அந்த பெண், அதாவது லாவண்யா அழக்கூடிய சத்தம் நன்றாகவே கேட்குதுங்க. ஏன்னா லாவண்யா வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே இந்த வேலைக்கார பெண்களுக்கு வந்து நன்றாகவே தெரியுங்க. ஏன்னா லாவண்யாவோட நல்லா பேசி பழகி இருக்கிறாங்க. அதனால நன்றாகவே அவங்களுடைய குரல் தெரியும். அதே குரல் கேட்டதும் அவங்க பயந்துடுறாங்க. பயந்தது மட்டும் இல்ல, இவங்க ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய சொர்ணலதாவை போய் உடனே தட்டி எழுப்புறாங்க. அம்மா இந்த மாதிரி பிரச்சனைமா, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாலுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஹாலில் கூட்டிட்டு வந்து அந்த ரூமையும் அப்படியே அந்த சத்தம் கேட்கக்கூடிய ரூமை வந்து அப்படியே காட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்ப நேற்றுக்கு நம்ம கண்டது கனவு கிடையாது, இது நம்ம உண்மையிலேயே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லாம நான் பார்த்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த பெண்களை வந்து பயப்படாம பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளாடி பயங்கரமான ஒரு பயம் வந்துருதுங்க. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கதவை திறக்க வேண்டாம், அது அப்படி இருக்கட்டும், அழுகை குரல் கேட்டா கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த வேலைக்கார பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிடுறாங்க. அந்த நள்ளிரவு நேரத்துல கிட்டத்தட்ட 2 மணிக்கு பிறகு கால் பண்றாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. முதலாளி அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, கதவை வெளியே இருந்து தட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த பிறகு அந்த பெண்கள் தாங்க சொல்றாங்க, உள்ள யாரோ அழுதுட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு சத்தம் நன்றாகவே கேட்குது அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. அவங்க தான் ஓபன் பண்ணி உள்ள லைட்டை போடுறாங்க. லைட் ஆன் ஆயிருது. அங்க எந்த குப்பையும் தூசியும் எதுவுமே இல்லை. அதாவது இந்த வளையான் ஒன்றும் இல்லை. ஆனா அழுகை குரல் அந்த பாத்ரூமுக்கு உள்ள இருந்து வர்றத நன்றாக கேட்கிறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு அப்படியே எட்டி பார்க்கறதுக்காக அந்த டோரை ஓபன் பண்றாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. அவர் பார்த்துக்கிட்டு அலறிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு நபர் அவரும் பார்த்து கத்தி அலற ஆரம்பிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த 2 பெண்களுமே கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு தெரியுது. அதுல ஒண்ணு வந்து லாவண்யா அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. அந்த வீட்டுடைய ரூமை லாக் பண்ணிக்கிட்டு ஹால்ல வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் என்ன நடக்குது அப்படின்னா, லாவண்யா இருக்கிறது இவங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்குங்க. இவங்களால எதுவுமே செய்ய முடியல. இந்த வீட்டுக்கு அந்த ஆன்மா எப்படி வந்தது, என்ன நடந்துச்சு, அவங்களுக்கான செய்ய வேண்டிய விதிமுறைகள் செய்யவில்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளாடி பேசப்படுதுங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகண்டனுக்கு உடனே கால் பண்ணி சொல்றாங்க நம்மளுடைய சொர்ணலதா. சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அங்கிருந்து கிளம்பிட்டாருங்க. அந்த நைட்லேயே கிளம்பி விடிய காலையில 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி, அங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய கோவில், அதுக்கு மாந்திரிகர்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாரு வந்தாலும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த 2 ஆன்மாக்களையும் பிடிக்கவே முடியல. அதாவது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அது வீட்டுக்குள்ளே இருக்காதுங்க, எங்க போகுதுன்னே தெரியாது, என்னதான் இது பண்ணாலும் அந்த வீட்டுக்குள்ள வராதுங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. நிறைய கோவில்ல இருந்து பூசாரிகள்லாம் வந்து பாக்குறாங்க. ஆனா எதுவுமே நடக்கலைங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொர்ணலதாவுடைய உடம்புக்குள்ளாடி 2 ஆன்மாக்களும் ஏறிடுதுங்க. எப்படி ஏறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்ப நாளாட்டு இந்த மாந்திரிக வித்தைகள் அது இதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, கோவில் அது இதுக்கெல்லாம் போய் பார்த்தாங்க, எதுவுமே முடியல. இன்னும் இவங்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய ஆன்மா வந்துருது. அது மட்டும் இல்ல, சொர்ணலதாவுடைய உடம்புக்குள்ள ஏறிடுதுங்க. ஏறி சொர்ணலதா வீட்டுக்குள்ள பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாவே அந்த வீடெல்லாம் வந்து ரணகலப்படுத்திடுவாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் அவரால் பொறுக்கவே முடியல. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, நீலகண்டனுக்கு தெரிந்த நபர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, கேரளால இருக்கக்கூடிய மாந்திரிகர்களை போய் பாருங்க, அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா முடிச்சிருவாங்க, நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, கேரளால இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகரையும் அணுகிறாருங்க. அவரை போய் பார்த்து விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றாரு. அந்த மாந்திரிகரும் கிட்டத்தட்ட ஒரு 3 நபர்களோட சேர்ந்து அந்த வீட்டுக்கும் வந்து சேர்றாருங்க. அப்படி அந்த வீட்டுக்கு வந்தவர் விஷயங்களை பார்க்கிறாரு, சில விஷயங்களை பண்றாரு. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு பிறகு தாங்க அந்த பெண்ணுடைய, அதாவது நம்மளுடைய லாவண்யா மற்றும் இன்னொரு கர்ப்பிணி பெண்ணு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய ஆன்மா வந்து சொர்ணலதா உடம்புல இருந்து பேசவும் ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் முதல்ல கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, அந்த கூட இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பெண் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இவங்க கூட டிராவல் பண்ணிச்சது இல்லையா, அந்த பெண்ணுடைய ஆன்மா கிட்ட தாங்க விஷயத்தை கேட்கறாங்க. நீ எப்படி இங்க வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரத்துல தாங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லுது, ஒரு பெரிய உண்மையாட்டு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2005 காலகட்டத்தில் நம்மளுடைய லாவண்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சென்னையில படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நீலகண்டன், சொர்ணலதா இவங்க வந்து பிசினஸ் அப்படிங்கிற இதுல வந்து ரொம்ப கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய லாவண்யா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சென்னையில இருந்து ட்ரெயின்ல கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி வரும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, ட்ரெயின் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கப்பட்டு
நிறுத்தப்பட்டு என்ன ஆயிருது அப்படின்னா லேட் ஆயிருதுங்க. இவங்க வந்து கரெக்டா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து சேரணும், அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆனா இவங்க வந்து சேரக்கூடிய நேரம்னா ஒரு 12 மணிக்கு மேல ஆயிருதுங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து அவங்க அப்பா தங்கி இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் முதல்ல வீட்டுக்கு போயிடுறேன், நீங்க நாளைக்கு காலையில வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க போயிருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்க எப்பவுமே கார்ல தாங்க போயிட்டு வர்றது வழக்கம். ஆனா இந்த காலகட்ட சூழ்நிலையில என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு சென்னையிலே இல்ல. அதாவது யாரு அப்படின்னா அவங்களுடைய அப்பா நீலகண்டனும் சொர்ணலதாவும் பெங்களூர்ல இருந்திருக்காங்க. அதனால நான் முதல்ல போயிடுறேன், நீங்க 2வது வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க இந்த பெண் கிளம்பி வந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் லேட் ஆயிருதுங்க. அப்படி லேட் ஆனதுனால நள்ளிரவு ஒரு 11:30-12 மணிக்கு தாங்க அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டாப்ல வந்து நின்றுருக்குது. அதனால அந்த நீலகண்டன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ரமணனுக்கு கால் பண்ணி என்னுடைய மகள் இப்படி வருவா, அவளை எடுத்து வீட்டுல கொண்டு விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி நம்மளுடைய ரமணன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்டேஷன்லயே காவல் நின்று லாவண்யாவை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல டிராவல் பண்ணி வர்றாங்க. இவங்க ஊருக்கும் அந்த ரயில்வேக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதாவது இவங்க வீட்டுக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும். அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோடு வேலை நடந்துட்டே இருந்திருக்குது. அதனால இவங்க சுத்திக்கிட்டு தாங்க போகணும். அப்படி சுத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரோடு வந்து தாங்க இவங்க சுத்திக்கிட்டு வரணும் இவங்க வீட்டுக்கு போறதுக்கு. அதனால அந்த ரோட்ல தாங்க இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு கர்ப்பிணி பெண் வந்து கையை நீட்டி, அதாவது ரத்த வெள்ளத்துல கையை நீட்டி ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா அந்த இடம், அதாவது ஆல்ரெடியாட்டு பேசப்பட்ட இடம், அந்த இடம் வந்து ஒரு அமானுஷ்யமான இடம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த இடத்துல வண்டியெல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த ரமணன்ங்கிற அந்த நபருக்கு நன்றாகவே தெரியும். அது மட்டும் இல்ல, பின்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய லாவண்யாவுக்கும் தெரியும் இந்த மாதிரி இங்க நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதனால அங்கிள் வண்டியை நிறுத்தாதீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரமணனும் என்ன பண்றாரு அப்படின்னா, வேண்டாம் நான் நிறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா போயிட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூட்ல இந்த 9 மாத நிறை கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்ணும் அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்டும் பைக்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமாட்டு ஒரு டிம்போல ஆக்சிடென்ட் ஆகி அந்த பைக், அதாவது பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி பைக் வந்து ஒரு சைட்ல ஓரமா விழுந்துருது. அதுல அந்த ஹஸ்பண்ட் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கிறாரு. பின்னால உட்கார்ந்து இருந்த இந்த கர்ப்பிணியான பெண் அந்த ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க இந்த வண்டியை தடுத்து நிறுத்ததுக்கு முயற்சி பண்ணியிருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வண்டியை நிறுத்தவே இல்லை. அதனால இந்த 2 பேருக்கு மேலேயும் பயங்கரமான கோபத்துல தாங்க இருந்திருக்குது அந்த பெண்ணுடைய ஆன்மா. அதுக்காக காலத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்குது. என்னுடைய ஹஸ்பண்டை வந்து காப்பாத்தாம போன வண்டியில இருந்த அந்த 2 நபர்களையும் நான் கொல்லாம விட மாட்டேங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த ஆன்மா வந்திருக்குது. ஆனா அந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அந்த நபரும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இது மறுநாள் தாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா இவங்க வந்து பெருசா பேசவோ வாங்கவோ செய்யலைங்க. இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் இந்த பெண் 9 மாத கர்ப்பிணியா இருக்கும்போது கரெக்டா அந்த பெண்ணையும் போட்டு தள்ளி இருக்குது. அது மட்டும் இல்ல, ரமணனா இந்த மாதிரி அழைச்சிட்டு போய் அந்த இடத்துக்குள்ள வச்சு அந்த பயத்தை காட்டி அவங்கள வந்து ஸ்ட்ரோக் வர வச்சு கடைசியில் ஒரு 3 மாதத்துல கொலையும் செய்திருக்குங்க. 3 மாதத்துல வந்து அந்த நபரையும் கொண்டிருக்குது. இந்த மாதிரி தான் பண்ணிருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த 2 நபர்களுடைய ஆன்மாவும், யாருடைய ஆன்மா அப்படின்னா ரமணன் மற்றும் லாவண்யாவுடைய 2 ஆன்மாவும் இந்த பெண்ணுகிட்ட தாங்க இருந்துகிட்டு இருக்குது. இந்த பெண் தானே கொன்னாங்க, அதனால அவங்க கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எதுக்காக இந்த நபர்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிறத வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இந்த பெண்ணுடைய ஆன்மாவும் சரி, லாவண்யாவுடைய ஆன்மாவும் சரி அங்க வந்திருக்குங்க. வந்துதான் நம்மளுடைய சொர்ணலதாவை பயமுறுத்தி அவங்க உடம்புக்குள்ள வந்து அவங்களையே சாகடிக்கக்கூடிய நிலைமைக்கும் கொண்டு போயிருக்குங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மலையாள மாந்திரிகர் வந்து விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இவங்களை கொல்லாம விட மாட்டேன், இவங்க எல்லாரையும் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க பேசிக்கிட்டே இருந்திருக்குது. ஆனா அந்த மாந்திரிகர் வந்து சில பல பெரிய பூஜைகள், கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து அவங்க வீட்டுல மாந்திரிக பூஜைகள் நடத்தப்பட்டு அந்த ஆன்மாவை வந்து அடக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையும் வரல. இவங்களுடைய லைஃப் நல்லா தான் இருந்திருக்குங்க. நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, நம்மளுடைய சம்பவத்தையும் இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க முக்கியமாட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரோட்ல இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நடந்து அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம ஒரு நிமிஷமாவது நின்று அதை பார்க்கணும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு வந்து கண்டிப்பா உதவி பண்ணணும். இல்லைன்னா நம்மளுடைய குடும்பங்கள் இந்த மாதிரி நாசம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நீலகண்டனுக்கு என்னுடைய பெரிய நன்றியை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல,
இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.